ஸோ நேற்று ஓடிஐயில் வந்து இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. சுப்மன் கில் திரும்பி வந்து பண்ண மொதல் சம்பவம் டாட் பால் பண்ணி ப்ரெஷர் ஆக்கி ரோஹித் சர்மா சீக்கிரமாக அவுட் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் கோலி வந்து அக்ரெசிவ் ஆட ஆரம்பித்தோன்னே இவர் நின்று 50 அடிச்சுட்டு நான் 50 அடிச்சிட்டேன் பாருங்களேன், பேக் டு ஃபார்ம். கோலி அன்லக்கி 93. கேஎல் ராகுல் நல்ல ஃபினிஷ். ஆனால் இப்போ கண்டம் என்னென்னா, ஹர்ஷித் ராணா 2 விக்கெட் எடுத்துகிட்டு பேட்டிங்கில் அடிச்சுட்டு நான் ஆல்ரவுண்ட் ஆகிட்டேன், ஹர்திக் பாண்டியாவோட நான் தான் கெத்து அப்படின்னு கம்பீர் சுற்ற ஆரம்பிச்சிடுவான். ஆல்ரெடி பண்ட்டுக்கு இன்ஜுரி, இப்போ வாஷிங்டன் சுந்தருக்கும் இன்ஜுரி. பதோனி எதுக்கு டீமில் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அமன்தீர் ஆஸ்பின் நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்கும்போது அதோட ஜெயந்த் யாதவ் சீனியர் ஆல்ரெடி இந்தியாவுக்கு டெபியூ பண்ணியதோடி அவரை மறந்தாச்சு, இருக்கவே இல்லை. இப்படியெல்லாம் பண்ணால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஹர்ஷதீப் சிங்கை உட்காத்தி வச்சுட்டாங்க, எடுக்கல 11ல். நியூசிலாண்டில் ஓப்பனிங் சூப்பராக இருந்துச்சு. அவங்க இன்னும் நின்றுருந்தாங்கன்னா எல்லா பேட்ஸ்மேனும் மிச்சல் நல்லா ஆடினா அப்படி சரிங்களா. பவுலிங்கில் வந்து இப்போது மேட் ஹென்ரி இல்லை, ஃபெர்கசன் இல்லை, போல்ட் இல்லை, அதனால தான் கொஞ்சம் வீக்காக தெரிஞ்சுது பவுலிங். அப்பயுமே 6 விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸில் இருந்து என்ன ஆகும். சேட்னர் இல்லை. ஸோ இதே மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இஷான் கிஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக எதுக்கு துருஜரில் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. என்ன டீம் செலெக்ஷன்னு புரியல. வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக பதோனி கொண்டு வந்திருக்காங்க, என்ன காரணம்னு தெரியல. அவன் அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸில் ஒன்றும் பண்ணலை. அகார்கர் நான் போகிற வரைக்கும் சம்பவம் பண்ணிட்டு தான் போவேன் செலெக்ஷனில் அப்படின்னு. அப்புறம் ரோஹித் சர்மா வந்து ஹையஸ்ட் 6 ஹிட்டர் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்கா அப்படி 650. விராட் கோலி 28,000 ரன்ஸ் அடிச்சிருக்கா அப்படி செகண்ட் சச்சினுக்கு அடுத்து. ஸோ இந்த 2 ரெக்கார்டு வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம், செகண்ட் ஓடியை முடிஞ்சிட்டு தேர்ட் ஓடியை முடிஞ்சிட்டு பார்ப்போம். ஜீரியை ஜெயிச்சா கில்லுக்கு ஒரே சந்தோஷம். பார்ப்போம்.